ஹாய், திஸ் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் சர்விக்ஸ், அதாவது கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோயை பற்றி பார்க்க போகிறோம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பாப்புலோமா வைரஸ், ஹெச்பிவி சொல்லுவாங்க. அந்த வைரஸால் தான் நமக்கு இது வருது. அண்ட் வேறு என்ன காரணங்களால் வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேவிங் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர். நிறைய பேர் கூட செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கவங்களுக்கு இந்த சிஎஸ் சர்விக்ஸ் வரலாம். இதோட அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு வலி, ப்ளீடிங், ஸ்பாட்டிங், வெஜினல் டிஸ்சார்ஜ், ஒரு விதமான ஃபவுல் ஸ்மெல் அடிக்கும். அண்ட் போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் அண்ட் பெயின், அதாவது இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய வலி, ப்ளீடிங், இது எல்லாமே சிஎஸ் சர்விக்ஸோட சிம்டம்ஸ். இது எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜில் இருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்குமே நமக்கு வரதான் செய்யும். இந்த ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தான் வரும்னு இல்லை, ஒன்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ்லேருந்து மெனோபாசல் ஸ்டேஜ் வரைக்குமே எப்போ வேணாலும் இந்த சிம்டம்ஸ் வரலாம். பட் இது ஸ்லோ ப்ராக்ரஸ் தான். இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க ஒரு பேப்ஸ்மியர் டெஸ்ட் கொடுப்பாங்க. அதில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபைனல் கன்ஃபர்மேஷன் பயாப்சியில் தான் பண்ண முடியும். இனிஷியலாக நீங்கள் நியர்பை ஹோமியோபதி டாக்டர்ஸை பார்க்கும்போது அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ண முடியும். ஸோ நியர்பை ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள், தென் ட்ரீட்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்கள். நல்லா சீக்கிரம் சரியாயிடுவீங்க. ஓகே, தேங்க்யூ.